அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமமுக எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய கோரிக்கை விடுத்து அமமுகவின் பொருளாளர் சபாநாயகரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைந்திருக்கிறார். ஜெர்ரி, அவருடைய வருகையின் நோக்கம் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மீது தகுதி நீக்க செய்ய வேண்டும் என்று சபாநாயகரை சந்தித்து முறையிடுவதற்காக அமமுக பொருளாளர் கரிகாலன் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது தன்னிச்சையாக அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தாவேகாவிற்கு அவர் ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல அவர் கட்சியிலிருந்தும் அடிப்படை பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருந்தார். இந்த சூழல்ல அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முறையிடுவதற்காக அமமுக பொருளாளர் கரிகாலன் சபாநாயகரை சந்தித்து வருகிறார். அதாவது தாவேகாவுக்கு தன்னிச்சையாக ஆதரவளித்த அமமுகவினுடைய மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் காமராஜ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அப்பொழுது அறிவித்திருந்தார். அது குறித்த ஒரு அறிக்கையில் கூட என்ன காரணம் என்று விரிவாக தெரிவித்திருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் காமராஜ் கட்சியின் நிலைப்பாட்டினை மீறி சட்டப்பேரவையில தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்திருப்பது கட்சியின் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக இருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்து அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார். ஆனால் இதனால் வரை அவர் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கைகள் வராத நிலையில தற்பொழுது சபாநாயகரை சந்தித்து தகுதி நீக்கம் செய்வதற்காக அவர் கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுப்பதற்காக அக்கட்சியினுடைய பொருளாளர் கரிகாலன் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது அவருடைய சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சபாநாயகரை சந்தித்த பிறகு விரிவாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக பேச இருப்பதாகவும் தெரிவித்துவிட்டு சபாநாயகரை சந்திக்க சென்றிருக்கிறார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.